நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த பாருங்கள் லீச்சிங்னு சொல்கிறான். இப்போ லீச்சிங்னு என்னது? லீச்சிங்னா கழுவுதல், ரைட்டா? அப்போ கழுவுதல்னு நம்ம கழுவுறோம், தண்ணியில் கழுவுறோம், ரைட்டா? பாத்திரத்தை தண்ணியில் கழுவுறோம். அந்த கழுவுதல்னா வாஷிங்னு வரும், ரைட்டா? அதுக்கு பேர் என்னது? வாஷிங், ரைட்டா? அப்போ லீச்சிங்கும் கழுவுதல் தான். எப்படி கழுவுறதுன்னா அமிலத்தை பயன்படுத்தி கழுவுதல், ரைட்டா? அதே வேதிப்பொருட்கள், அமிலம் அல்ல, வேதிப்பொருட்களை பயன்படுத்தி கழுவுதல். அதாவது வேதியியல், அதாவது ரியாக்ஷன் செய்யக்கூடிய வேதியியல் வினைபுரியும் பொருட்களை பயன்படுத்தி வேதி கழுவுதல்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இது எப்படி, எதுக்கு இந்த கழுவுதல் வருதுன்னா, நம்ம தான் சொல்கிறோம் இல்லையா, தாதுக்களிலிருந்து இரும்புகளை பிரித்தெடுக்கணும், ரைட்டா? மெட்டல்களை பிரித்தெடுக்கணும், ரைட்டா? மெட்டல்ஸ் தானே இது. மெட்டலார்ஜினா மெட்டல் ஏகப்பட்ட மெட்டல்கள் இருக்குது, அது பிரித்தெடுத்தது. இது கழுவுதல் என்ற ஒரு முறை. அப்போது கழுவுதல் அப்படின்ற வேதி கழுவுதல்னு அர்த்தம். வேதியியல் குணமுள்ள பொருள்களை பயன்படுத்தி கழுவுதல் என்று பொருள்படுகிறது, ரைட்டா? அப்போ திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த சாலிபிலிட்டி ஆஃப் த ஓர் அப்படின்றான். ஆஃப் த சாலிபிலிட்டி ஆஃப் த ஓர் இன் ஏ சூட்டபிள் சால்வெண்ட் அப்படின்றான். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வழிமுறையானது, இந்த செயல்முறையானது, திஸ் மெத்தட், இந்த வழிமுறை, இந்த செயல்முறை, இந்த வேலை என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, இஸ் பேஸ்னு சார்ந்து இருக்கிறது. இந்த செயல்முறையானது இருக்கிறது, பேஸ்னு சார்ந்து இருக்கிறது. எதை சார்ந்திருக்கிறது? ஆன் த சாலிபிலிட்டி ஆஃப் த ஓர். அப்போ அந்த தாது நம்ம பூமியிலேருந்து எடுக்கிறோம், அதில் ஏகப்பட்டது இருக்கும் இல்லையா? கேங்கு இருக்கும், கழிவுகள் இருக்கும், இரும்புகள் இருக்கும், மெட்டல்ஸ், ஏகப்பட்ட மெட்டல்ஸ்கள் இருக்கும். அதில் தேவையான மெட்டல் மட்டும் எடுக்கணும். ஏகப்பட்ட மெட்டல் இருக்கும், ரைட்டா? நம்மளுக்கு என்ன தேவையோ அதை எடுக்கணும். அதுதான் சொல்கிறான். இந்த செயல்முறையானது சார்ந்து இருக்கிறது அந்த சாலிபிலிட்டி ஆஃப் த ஓர். சாலிபிலிட்டினா கரையும் தன்மையை பொறுத்து இருக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க. சால்யூட், சால்வெண்ட் அண்ட் சொல்யூஷன், 3 இருக்குது. சொல்யூஷன் ஒரு கரைசல், ரைட்டா? அதுக்குள்ளே கரைஞ்சி இருக்கிறது, அது கரைசல். அப்போ சால்யூட் அப்படின்னு சொன்னால் என்னது? கரையும் பொருள், ரைட்டா? அப்போ சால்வெண்ட்னா கரைக்கும் பொருள், ரைட்டா? சால்யூட்னு என்னது? SALUTE. சால்யூட்னா கரையும் பொருள், உப்பு சால்யூட், தண்ணி சால்வெண்ட். அப்போ ரெண்டுமே உப்பு போட்டு நீ தண்ணியில் போட்டேன்னா உப்பு கரைஞ்சிரும். அப்போ உப்புக்கு பேர் என்னது? சால்யூட், கரையும் பொருள், திடப்பொருள், கரையும் திடப்பொருள், அது, ரைட்டா? அதேமாதிரி சால்வெண்ட் தண்ணி, அது கரைக்கும் பொருள், ரைட்டா? அப்போது இது கரைஞ்சதுக்கப்புறம் மொத்தம் அந்த கலவைக்கு பேர் உப்பு கரைஞ்சிடுச்சப்பா, அதுக்கு பேர் சொல்யூஷன், திரவம். அதாவது ஒரு சொல்யூஷன், ரைட்டா? ஒரு கலவை, ரைட்டா? நீர் கலவைன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இது எதை சார்ந்திருக்கிறது? சாலிபிலிட்டி ஆஃப் த ஓர், அந்த தாதுவோட கரையும் தன்மையை பொறுத்து இருக்கிறது. சாலிபிலிட்டின்னா கரையும் தன்மை, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? கரையும் தன்மை இன் ஏ சூட்டபிள் சால்வெண்ட். இன் ஏ சூட்டபிள் சால்வெண்ட்னா அதற்கு தகுதி வாய்ந்த ஒரு சால்வெண்ட், கரைப்பானில் கரையும். அப்படின்னா ஒரு கரைப்பான் இருக்கணும் இல்லை? ஒரு பொருள் கரைகிறது, உப்பு கரையுதுன்னா அது கரைக்கிறதுக்குன்னு ஒரு பொருள் இருக்கணும் இல்லை? அதை தான் சொல்கிறேன். இந்த வழிமுறையானது, இந்த செயல்முறையானது எதை சார்ந்திருக்கிறது? கரையும் தன்மை. ஓர் தாதுவின் கரையும் தன்மை, சாலிபிலிட்டி ஆஃப் த ஓர், கரையும் தன்மை. எதில்? இன் ஏ சூட்டபிள் சால்வெண்ட், ஒரு தகுதி வாய்ந்த, ஒரு பொருத்தமான, சூட்டபிள் தகுதி வாய்ந்த பொருத்தமான சால்வெண்ட், கரைப்பானில் கரையும் தன்மை பொறுத்திருக்கு. அது கரைப்பான், அது, ரைட்டா? சால்வெண்ட்டுன்றது. அண்டு த ரியாக்ஷன் செயல்முறைகள், ரைட்டா? ரியாக்ஷன் வேதிவினைன்னு சொல்லுவாங்க. அண்ட் த ரியாக்ஷன் இன் அக்வசிஸ் சொல்யூஷன். அப்போ அண்ட் த ரியாக்ஷன் இன் அக்வசிஸ் சொல்யூஷன் அப்படின்றா. ரியாக்ஷன் செயல்முறைகள், வினைன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? வேதியியல் வினையை தான் சொல்லுவாங்க. அண்ட் த ரியாக்ஷன் இன் அக்வசிஸ் சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன் என்னது? ஒரு கலவை. அப்போ அக்வசிஸ்ன்னு சொன்னால் நீரேற்றப்பட்ட நீர், அதாவது அக்வசிஸ் என்னது? நீர் உள்ள ஒரு சொல்யூஷன், ரைட்டா? அக்வசிஸ் என்னது? நீர், அதாவது ஒரு திடப்பொருள் கிடையாது, நீர் ஏற்றப்பட்ட. அக்வசிஸ்னா நீரேற்றப்பட்ட சொல்யூஷனில் வேதி வினை புரியும் மாதிரி இருக்கணும். அண்டு தான் நல்ல ரியாக்ஷன்னா வினைகள் செயல்படுகிறது எங்கே? இன் அக்வசிஸ் சொல்யூஷன். அக்வசிஸ்னா நீர் உள்ள சொல்யூஷன். அக்வசிஸ்னா என்னது? நீர் இருக்கிறதுன்னு அர்த்தம், திடப்பொருள் கிடையாது, நீர் உள்ள ஒரு சொல்யூஷன், ஒரு கரைசல், ரைட்டா? அப்படின்றான். அப்போது இன் திஸ் மெத்தட், இந்த செயல்முறையில் த கிரேஸ்டு ஓர் இஸ் அலவுடு டு டிசால்வ் இன் ஏ சூட்டபிள்
சால்வெண்ட் அப்படின்றா. அப்போனா நல்லா பாருங்கள், இந்த செயல்முறையில் நம்ம ஓரை என்ன பண்ணுவோம், முதல்ல அதை அரைச்சிருவோம் ரைட்டா. அந்த தனிமத்தை அந்த 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 கனிமம் அந்த பூமியிலேருந்து எடுக்கிற மொத்தத்தையும் அரைச்சிருவோம். அரைச்சிட்டு தானே நம்ம இது பண்ணுவோம் ரைட்டா. அதான் பாருங்கள், இன் திஸ் மெத்தட், இந்த வழிமுறையில் த கிரேஸ்டு ஓர், அந்த ஓர் தாதுவை அரைக்கப்பட்ட ஓர் பவுடர் ஆக்கிடுவோம் ரைட்டா. இந்த அரைக்கப்பட்ட ஓர் பவுடராக்கப்பட்ட ஓர், அதான் அரைக்கப்பட்ட ஓர் இஸ் அலவுட் அனுமதிக்கப்படுகிறது. எங்கே அனுமதிக்கப்படுகிறது? டு டிசால்வ் இன் ஏ சூட்டபிள் சால்வெண்ட். டு டிசால்வ் கரைக்க வேண்டி, இதில் கரைக்க வேண்டி இன் ஏ சூட்டபிள்னு தகுதி வாய்ந்த ஒரு சால்வெண்ட், ஒரு கரைப்பானில் கரைக்க வேண்டி அந்த ஓர் பவுடர் அனுமதிக்கப்படுகிறது. கிருஷ்ணா அதாவது அரைக்கப்பட்ட ஓர் பவுடர் அனுமதிக்கப்படுகிறது ரைட்டா. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கான், த மெட்டல், அதாவது மெட்டல் ப்ரெசன்ட் இந்த ஓர். அப்போ அந்த ஓரில் மெட்டல் இருக்கும் இல்லையா, ஏகப்பட்ட மெட்டல் இருக்கும். அது போகாமல் ஏன்னா கேங்கியும் இருக்கும், கேங்குன்னா கழிவுகளும் இருக்கும் ரைட்டா. அப்போ அந்த அரைச்சையில் எல்லாமே தான் இருக்கும். அப்போ த மெட்டல் ப்ரெசன்ட் இந்த ஓர், இப்போ அந்த மெட்டல் மட்டும் தான் சொல்கிறான், அது மீதி இருக்குது, ஆனால் அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். த மெட்டல் ப்ரெசன்ட் இந்த ஓர் ஈஸ் இருக்கிறது கன்வெர்டட் இன்டு எ சால்யூபிள் சால்ட் அப்படின்றான். அந்த மெட்டல், அந்த ஓரில் உள்ள மெட்டல், அது பவுடர் ஆக்கியிருக்கும்ல, பவுடரில் உள்ள மெட்டல் ஆனது இஸ் கன்வெர்ட்டட்னா மாற்றப்படுகிறது. எப்படி? டு இட்ஸ் சால்யூபிள் சால்ட். அந்த பவுடராக இருக்கிறது அது வெறும் பவுடராக இருக்குது, ஆனால் அது அந்த நம்ம கரைப்பானில் போட்ட உடனே அந்த பவுடரில் உள்ள மெட்டல் என்ன செய்கிறது? இஸ் கன்வெர்ட்டட் மாற்றப்படுகிறது டு இட்ஸ் சால்யூபிள் சால்ட். சால்யூபிள்னா அதாவது சால்யூபிள்னா கரைந்த ஒரு உப்பாக மாற்றப்படுகிறது ரைட்டா. எது? அந்த அந்த மெட்டல் கரைந்த அந்த அந்த கரைப்பானில் கரைந்த ஒரு உப்பாக மாற்றப்படுகிறது ரைட்டா. அண்டு அல்லது ஒரு காம்ப்ளெக்ஸ்னால் ஒரு கலவையாக மாற்றப்படுகிறது ரைட்டா. பவுடராக இருந்துச்சு, பிறகு அந்த கரைப்பானில் போட்டு, கரைப்பான் தண்ணியாக இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம் ரைட்டா, ஒரு நீர் கரைசல் ரைட்டா. அதில் போட்ட உடனே என்ன ஆகுது? ஒரு சால்யூபிள் சால்ட், ஒரு உப்பாக மாறுகிறது, அல்லது ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு கலவையாக மாறுகிறது, அதோட சேர்ந்துருது ரைட்டா அந்த இரும்பு, அந்த மெட்டல். ஒயில் அந்த நேரத்தில் த கேங்கு, அந்த கழிவு இருக்கும் இல்லையா, அந்த பவுடரில் கழிவு இருக்கும். அப்போ கழிவு என்ன செய்யும்? இது கரைப்பானாக மாறிடுது, அது கூட அந்த சால்வெண்ட்டு கூட கரைஞ்சி அந்த சால்வெண்ட்டாக மாறிடுது ரைட்டா. அப்போது மீதி கழிவு என்ன செய்யும் பார்ப்போம். ஒயில் த கேங்கு ரிமைன்ஸ் அன்சால்யூபிள், அந்த கழிவுகள் அதில் கரையாமல் இருக்கும். புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு நான் உப்பு எடுத்துக்கிறேன், அது கூட செத்தை இருக்குல்ல, இந்த செத்தையில் போடுறேன், அதை உப்பையும் அந்த செத்தையும் சேர்த்து தண்ணியில் போடுறேன். உப்பு கரைஞ்சிடும், அது செத்தை மிதங்கும் இல்லையா, உப்பு செத்தை மிதங்காதா? இல்லை அதுவும் கரைஞ்சிருமா? கரையாது இல்லையா. செத்தைகள்லாம் அதில் இருக்குது. இப்போ நான் கருவேப்பிலை வச்சுருக்கேன், கருவேப்பிலையை உப்பில் சேர்த்து நான் தண்ணியில் முக்க விட்றேன். அப்போ கருவேப்பிலை செத்தை கேங்கு, உப்பு மட்டும் கரைஞ்சி கருவேப்பிலை மிதங்கும் இல்லையா, அதை மாதிரி தான் அந்த கேங்கு என்ன பண்ணும்? கரையாமல் மிதங்கும் ரைட்டாக, தனியாக இருக்கும் அப்படின்றான். அந்த ஒயில் அந்த நேரத்தில் த கேங்கு ரிமைன்ஸ் இன்சால்யூபிள் ரைட். இன்சால்யூபிள்னா கரையாது, கழிவுகள் கரையாமல் தனிச்சு நிற்கும் ரைட்டா. ஆனால் மெட்டல் கரைஞ்சிடும், மெட்டல் பவுடர் வந்து அந்த இதில் கரைஞ்சி அந்த கரைசலாக மாறிடும் ரைட்டா. த ஃபாலோவிங் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது கீழ்கண்ட உதாரணங்கள் இல்லஸ்டேட்னா விளக்குகிறது. எதை விளக்குகிறது? த லீச்சிங், அதாவது லீச்சிங் என்னது? இந்த கழுவுதல் என்னது? வேதி கழுவுதல்னு அர்த்தம் ரைட்டா. த லீச்சிங் ப்ராசஸ், இந்த வேதி கழுவுதல் செயல்முறையை கீழ்கண்ட உதாரணங்கள் விளக்குகிறது, இல்லஸ்ட்ரேட்னா விளக்குகிறதுன்னு வச்சுக்கோங்க ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் என்ன உதாரணம்? சைனைட் லீச்சிங். சைனைட் என்ற ஒரு கெமிக்கலை பயன்படுத்தி நாம் கழுவ போகிறோம் ரைட்டா. எதா ஓர் பவுடர், ஓர்னா தாதுன்னா மொத்தமாக எடுத்தது, பூமியிலேருந்து எடுத்ததை பவுடராக்கி நம்ம கழுவி மெட்டலை பிரிக்க போகிறோம். அதுக்கு என்னது? சைனைட் லீச்சிங் என்று சொல்கிறார்கள். அப்போ லேட்டஸ்ட் கன்சிடர், நாம் தீர்மானித்துக் கொள்வோம். என்னது? த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கோல்டு ஓர் இஸ் அன் எக்ஸாம்பிள். அப்போ ஒரு கான்சன்ட்ரேஷன்னா அதாவது அதிகமாக உள்ள ஒரு கோல்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஓர். அப்போ ஓரில் கோல்டு மட்டும்தான் இருக்குமா? கோல்டு அதிகமாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும்னா அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கான்சன்ட்ரேஷன் அடர்த்தி, டைல்யூட்னா அடர்த்தி இல்லை, கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா. டைல்யூட்னா கம்மியாக இருக்குது, கான்சன்ட்ரேஷனா அதிகமாக இருக்குன்னு, கான்சன்ட்ரேஷன் அடர்த்தின்னு சொல்லுவாங்க. டைல்யூட்னா என்னது? அது அடர்த்தி இல்லாமல் இருப்பது ரைட்டா. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கோல்டு
கோல்டு ஓர் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். கோல்டு ஓர்னால் கோல்டு கலந்துள்ள ஒரு தாது. அப்போ அதில் கோல்டு அதிகமாக இருக்குது. மீதி மெட்டல்களில் மெட்டல்கள் இருக்கும், கேங்கியும் இருக்கும், கழிவுகள் இருக்கும். கழிவுகள்னா மணல் கிணல் இதெல்லாம் கழிவு தான், ரைட்டா? கழிவுகள் இருக்கும். அதை நம்ம உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், ரைட்டா? த கிரஸ்டு ஓர், இப்போ ஓரத்தர் அதுக்குள்ளே ஓர் கிரஸ்டு ஓர்னால் நசுக்கப்பட்ட அரைக்கப்பட்ட அந்த ஓர் தாது, ரைட்டா? அதில் தான் கோல்டு இருக்கிறது. த கிரஸ்டு ஓர் ஆஃப் கோல்டு உள்ள அந்த கிரஸ்டு ஓர், கிரஸ்ட்னா பவுடராக்கப்பட்ட ஓர் என்ன செய்கிறது? இஸ் லீஸ்னா கழுவப்படுகிறது. எதை வைத்து கழுவப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வித் என்னது? ஏரேட்டட் டைல்யூட் சொல்யூஷன். ஏரேட்னா அதாவது ஏர்னது காற்று, ரைட்டா? ஏரேட்டட்னா காற்று ஏற்றப்பட்ட, அதுக்குள்ளே காற்று இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? காற்று ஏற்றப்பட்ட, ஏரேட்னா காற்று ஏற்றப்பட்ட டைல்யூட் சொல்யூஷன். டைல்யூட் என்னது? முதல்ல கான்சன்ட்ரேஷன், அடர்த்தி இல்லாத ஒரு சொல்யூஷன், ஒரு 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 கரைசல், அடர்த்தி இல்லாத ஒரு கரைசல். இப்போ நம்ம HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பார்க்குறோம். அதில் கான்சன்ட்ரேஷன் எழுதியிருப்பான் லேபரேட்டரியில். கான்சன்ட்ரேஷனாக அதை ஒரு ட்ராப் எடுத்து தோலில் வச்சேன்னா தோல் வெந்து போயிடும். அதே மாதிரி டைல்யூட் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு இருப்பான். டைல்யூட்னா அதில் நீர் சக்தி அதிகமாக இருக்குது, ஆசிட்டு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதை எடுத்து நீ தோலில் வச்சேன்னா ஒன்றும் செய்யாது, ஓரளவுக்கு புறுன்னு அரிக்கும், அவ்வளோதான். கான்சன்ட்ரேஷனுக்கு HCl எடுத்து நீ வச்சேன்னு சொன்னால் தோல் வெந்து போயிடும், ரைட்டா? அதை தான் சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள்? ஏரேட்டட்னா காற்று ஏற்றப்பட்ட அந்த டைல்யூட் சொல்யூஷனில் என்னதுக்கு? காற்று இருக்குது. அது ஆக்சிஜனாக இருக்கலாம், இல்லை கார்பன் டை ஆக்சைடாக, வாட் எவர் இட் மேபி, ரைட்டா? என்ன இப்போ காமனாக சொல்கிறாங்க, காற்று ஏற்றப்பட்ட ஒரு நீர்மா. டைல்யூட்னா நீர்மா, கான்சன்ட்ரேஷன் அடர்த்தி. அப்போ நீர்மா சொல்யூஷன் ஒரு கரைசல் ஆஃப், அது எது அந்த கரைசலில் என்ன இருக்குது அப்படின்னா ஆஃப் சோடியம் சைனைடு. சோடியம் சைனைடு வந்து என்னவாக இருக்கிறது? அதான் ஒரு கரைசலாக இருக்கிறது. அது கான்சன்ட்ரேஷன் சோடியம் சைனைடு இல்லை, டைல்யூட் சோடியம் சைனைடு. அதுக்குள்ளே நீர் ஏற்றப்பட்டுள்ளது, ஏரேட்டட். அதில் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த இதை வச்சு இந்த ஓரை கழுவுறோம், ஓர் பவுடரை. அதை தான் சொல்லியிருக்கான் பாருங்களேன். த கிரஸ்டு ஓர் ஆஃப் கோல்டு. அது கிரஸ்டு ஓர்னா பவுடராக்கப்பட்ட ஒரு தாதுவோட கோல்டு உள்ள பவுடராக்கப்பட்ட தாதுவை இஸ் லீச்டு கழுவப்படுகிறது. எதை வச்சு? வித்து ஏரேட்டட் அப்படின்னா காற்று ஏற்றப்பட்ட டைல்யூட் சொல்யூஷன். டைல்யூட் சொல்யூஷன் சொன்னது அதாவது அடர்த்தி கம்மியாக உள்ள சொல்யூஷன் ஆகிய சோடியம் சைனைடால் கழுவப்படுகிறது. அதுக்கடுத்து என்னதுன்னு பார்ப்போமா? அப்போ கோல்டு ஈஸ், அந்த கோல்டானது ஈஸ் என்னவாக இருக்கிறது? கன்வெர்ட்டட், அதாவது கோல்டு மாற்றப்படுகிறது. அந்த ஓரில் உள்ள கோல்டானது என்னவாக? இப்போ பவுடராக தானே இருக்குது, பவுடருக்குள்ளே தான் இருக்கிறது. அந்த கிரஸ்ட்னா கிரஸ்ட் என்னது? அதாவது நசுக்கி உள்ளது, ரைட்டா? அந்த இதுக்குள்ளே இருக்குது. அந்த கோல்டு இஸ் கன்வெர்ட்டட் வித் என்னது? கோல்டு இஸ் கன்வெர்ட்டட் வித் சோலியபிள் சைனைட் காம்ப்ளெக்ஸ். அப்போ அந்த கோல்டு, அந்த பவுடர், அந்த கிரஸ்ட்னா கிரஸ்டு ஓருக்குள்ளே இருக்கக்கூடிய கோல்டானது மாற்றப்படுகிறது. எவ்வாறாக? இன்டு சாலியபிள் சைனைடு நீ போடுற இல்லையா? சோடியம் சைனைடை போடுற. அதனால் அந்த சோடியம் சைனைடு கூட இந்த ஓரில் உள்ள கோல்டு மிக்ஸ் ஆகி ஒரு கலவையாக மாறுகிறது, ரைட்டா? கோல்டு மட்டும் மாறுது, மீதியில் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா அது அந்த கரைசலில் கரையாது, தனியாக நிற்கும், ரைட்டா? அப்போது த கேங்குன்னா கழிவுகள். அந்த கோரில் எல்லாம் இருக்குது. அந்த கோல்டு மட்டும் இந்த சோடியம் சைனைடு ஆன கரைசல் கூட கரைந்து ஒன்று சேர்ந்து இருக்கும். ஆனால் மீதி கரையாமல் தனிச்சு நிற்கும். மீதினா கேங்கு. அதில் என்ன மெட்டல் இருந்தாலும் கேங்கு தான், ரைட்டா? கழிவு இருந்தாலும் கேங்கு தான். த கேங்கு என்ன செய்ய அப்படின்னு சொன்னால், கேங்கு என்ன செய்கிறது? அதாவது கேங்கு ஆகிய, அதாவது அலுமினோ சிலிக்கேட் என்னது? மணல், அலுமினியம் கலந்த மணல் ஆகிய கேங்கு கழிவு, அலுமினியம் கலந்த மணல் ஆகிய கழிவு ரிமைன் அன்சால்யூபிள். அது ரிமைன் இருக்கிறது, மறுபடியும் இருக்குது. எப்படி இருக்குது? அன்சால்யூபிள், கரையாமல் இருக்கிறது. எப்படி? உப்பு கூட நம்ம கருவேப்பிலையை போட்டு தண்ணியில் கரைச்சோன்னா கருவேப்பிலை தனியாக இருக்கு இல்லையா? அப்போ அந்த கேங்கில் என்ன இருக்குது? அலுமினோ சிலிக்கேட் மணல் கலந்த ஒரு அலுமினியம் ஆகிய கழிவுப் பொருள் அந்த வேதிப்பொருள் ஆகிய இந்த சோடியம் சைனைடில் கரையாமல் தனியாக இருக்கிறது. அப்போ என்ன? கோல்டு கரைஞ்சிருச்சு. அப்போ நம்ம கோல்டு அது கூட சேர்ந்து பிரித்து எடுத்துடலாம். இந்த கழிவை வெளியே தூக்கியாச்சுன்னா கோல்டு தான் அதில் இருக்கும், ரைட்டா?
அப்போது இது ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கான் பாருங்களேன், என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4Au எஸ் அப்படின்றான். அப்போ ஏயுன்னு என்னது கோல்டு, எஸ்ன்னு என்னது நல்லா பார்த்துக்கோங்க. ஏயுன்னு சொன்னது அலுமினியம், ரைட்டா. ஏயுன்னு சொன்னால் என்ன வருது இதில் வந்து ஏயு சிக்கல் கோல்டு தான் வரும். ஏஜி இருங்க ஒரு செகண்ட், கொஞ்சம் மெல்ல தெரியுது, ஃபோனு ஹேங் ஆகுது தெரிய மாட்டேங்குது. அப்போ என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கான் பாருங்களேன். அதாவது இது என்ன கோல்டு, ஏயு என்னவாக இருக்கிறது, அதாவது இது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறது. எது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, அது கோல்டு ஓர், ரைட்டா. அதுக்கடுத்து எது மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம, சிஎன் என்னது சோடியம் சைனைடு, அதாவது சைனைடு மிக்ஸ் பண்ணுறோம். அது என்னது அக்வசிஸ், ஏக்கு என்னது அக்வசிஸ் சொல்யூஷனில் இருக்குது. இது என்னது ஏயு வந்து கோல்டு, ஏன்றது கோல்டு தான் அதில் இருக்கிறது. அது என்னவா இருக்குது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. பவுடர் ஆக்கியிருக்கோம் இல்லையா, பவுடர் ஆக்கியிருக்கோம், அதனால் இது என்னவா இருக்கிறது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறது. ஏன்னா கோல்டு இருக்கக்கூடிய பவுடர், அந்த ஓரில் கோல்டு இருக்குது இல்லையா, ஓரில் கோல்டு இருக்குது, அது என்னவா சாலிட் தானே இருக்கும், திரவமாக இருக்குமா இருக்காது இல்லையா. மணல் அந்த தாதுலேருந்து எடுத்து பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம். அதை ஏன்னு கோல்டு என்ன செய்யறதுக்கு, எஸ்னா சாலிட் ஸ்டேட், சாலிட் திடப்பொருளாக இருக்கிறது. அண்டு சிஎன் என்னது, சிஎன் சொன்னால் சோடியம் சைனைடு, அதை தான் சொல்கிறான், சைனைடு தான் சிஎன் சொல்கிறான், ரைட்டா. அப்போ அது என்னவா இருக்குது கரைசலாக இருக்கிறது. அக்வசிஸ், ஏக்குன்னு என்னது அக்வசிஸ், நீர் சேர்ந்து கரைசலாக இருக்கிறது. அடுத்து அது கூட என்னது நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஏரேட்டர்னு சொல்லியிருக்கோம். ஏரேட்டர்னா காற்று ஏற்றப்பட்ட, அப்போ ஓட்டு காற்று சேர்ந்துருக்கு, ரைட்டா. ஓட்டுன்னா ஆக்சிஜன், ஏரேற்றப்பட்டன்னு சொன்னோம், ஏரேற்றப்பட்ட டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சைனைடு. அப்போ இது மூணு சேர்ந்தது தான் என்ன கிடைக்குது ப்ளஸ் வாட்டர், அது கூட என்ன இருக்குது தண்ணியும் இருக்கிறது. அப்போ இந்த 4 தண்ணி என்ன இருக்குது லிக்யூட், அதனால் எல்லுன்னு போட்டிருக்கான். எல்லுன்னு லிக்யூட், ஜீனா என்னது கேஸு, ஆக்சிஜன் என்ன இருக்குது கேஸ் வடிவத்தில் இருக்கிறது. அப்போ சிஎன் என்னது சோடியம் சைனைடு வந்து என்ன அக்வசிஸ்னா கரைசலாக இருக்கிறது. அப்போ ஏயுனா கோல்டு என்னவாக இருக்கிறது சாலிடாக இருக்கிறது, ரைட்டா. அப்போது இது கோல்டு ஓரை குறிக்கிறது. அப்போ இது என்ன, இது 3 சேர்ந்து நம்மளுக்கு என்ன 4 சேர்ந்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ஏயுசிஎன் அப்படின்றான். ஏயுசிஎன் சொன்னால் நம்மளுக்கு இந்த கோல்டு ஏன்னா கோல்டு அந்த கரைசலில் சேர்ந்து இருக்கிறது, சோடியத்தோடு சேர்ந்து இருக்கிறது. அது என்ன கண்டிஷனில் இருக்கிறது அக்வசிஸ் நீர்ம கண்டிஷனில் இருக்கிறது. அது போக என்ன கிடைக்குது OH ஹைட்ராக்சைடு கிடைக்கிறது. OHனா ஹைட்ராக்சைடு. அப்போ 4 OH ரெண்டுமே நீர்ம கரைசலில் இருக்கிறது, ரைட்டா. அக்வசிஸ்னா நீர்ம கரைசல் இருக்குது. ஏன்னா அந்த கோல்டு கரைஞ்சிருக்கு இல்லையா, இதில் தண்ணியில் அந்த சோடியம் சைனைடு இருக்குல்லையா அதில் கரைஞ்சிருக்கு. அப்போ நீர்ம கரைசல். கரையாது போகிற என்னது அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கரையாதெல்லாம் என்ன சொல்லுவாங்க கேங்கின்னு சொல்லி எடுத்துருவாங்க, ரைட்டா. இது ஒன்று முடிஞ்சிடுச்சு, ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் வாங்க, இன்னொரு வழிமுறை ரிகவரி ஆஃப் மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ரிடக்ஷன் அப்படின்றான். ரிகவரி நம்ம பிரித்தெடு, இது ஒரு வழிமுறை, பிரித்தெடுக்கிறது மெட்டல் ஓர்லேருந்து, அது ஒரு வழிமுறை, இது ஒரு வழிமுறை. இது என்ன வழிமுறை, ரிகவரினா பிரித்தெடுத்தல் ஆஃப் மெட்டல்னா உலோகத்தை பிரித்தெடுத்தல், ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஆர்வமாக பிரித்தெடுத்தல், ரைட்டா. ஆர்வமாக உலோகத்தை பிரித்தெடுத்தல் எங்கிருந்து ஃப்ரம் த காம்ப்ளெக்ஸ்னால் அந்த கலவையிலிருந்து பிரித்தெடுத்தல். ஓர்ன்றது ஒரு கலவை தானே, அதுக்குள்ளே ஏகப்பட்டது இருக்கும் இல்லையா, அந்த கலவையிலிருந்து பிரித்தெடுத்தல். அந்த பிரித்தெடுக்கும் செயல்முறை, இந்த செயல்முறைக்கு என்னது ரிடக்ஷன் என்னது குறைத்தல். ரிடக்ஷன் என்னது குறைத்தல் என்ற வழிமுறையாக மூலமாக காம்ப்ளெக்ஸ்னால் அந்த கலவையிலிருந்து எதை இப்போ பிரித்தெடுக்கிறது மெட்டலை பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நல்லா பாருங்கள். அப்போ கோல்டு என்னவாக இருக்கிறது, இதுக்கு முந்தினதில் அது வந்து ஒரு கரைசலாக இருக்கிறது, ரைட்டா. அது கரைசலாக தான் இருக்குது இதுக்கு முந்தி. அப்போது கோல்டு கேன் பி ரிகவர்ட் பை ரியாக்டிங் த டீஆக்சினேட்டட் லீச்சிங் சொல்யூஷன். இப்போ அது என்னவாக இருக்குது, அது கோல்டு இதுக்கு முந்தி என்ன இருக்குது சோடியம் சைனைடு கூட சேர்ந்து ஒரு கரைசலாக இருக்கிறது. அதை நம்ம எப்படி எடுக்கணும்னு சொன்னால், எப்படி பிரித்து எடுக்கணும்னு சொன்னால், இதை நம்ம இப்போ சோடியம் சைனைடோடு சேர்ந்து தானே இருக்குது, அதுலேருந்து கோல்டை தனியாக எடுக்கணும் இல்லையா, கரைசலாக இருக்கிறது. அப்போ கோல்டு எடுக்கணும்னா கோல்டு கேன் பி ரிகவர்னா கோல்டு வந்து தனியாக பிரித்தெடுக்க முடியும். எப்படி ரிகவர்னா பிரித்தெடுக்க முடியும், எப்படி பை ரியாக்டிங்னா வேதி வினை புரிந்து,
மறுபடியும் வேதிவினை. ஆக்டிங்னா வேதிவினை புரிகிறது, ரியாக்டிங் மறுபடியும் வேதிவினை புரிந்து ரியாக்டிங் த டீஆக்சிஜனேட்டட். டீஆக்சிஜனேட்டட் என்னது? ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட. புரியுதா? ஆக்சிஜன் ஏற்றப்பட்டனா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அர்த்தம். ரைட்டா? ஆக்சிஜன் ஏற்றப்பட்டனா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அர்த்தம். ரைட்டா? டீஆக்சிஜனேட்டட்னா ஆக்சிஜன் ஏற்றப்படாத, ஆக்சிஜன் இல்லாத. அப்போது எப்படி எடுக்கிறான் பாருங்க, பை ரியாக்டிங் த டீஆக்சிஜனேட்டட் லீச்சிங் சொல்யூஷன். அப்போ டீஆக்சிஜனேட்டட் என்னது? ஆக்சிஜன் ஏற்றப்படாத. ஆஹா, ஹேங் தான் பெரிய தொல்லையாக இருக்குது. 2 நிமிஷம் கிளாஸ் எடுக்கணும், ஹேங் ஆகிடுது. டீஆக்சிஜனேட்டட் பாருங்க, டீஆக்சிஜனேட்டட் லீச்சிடு சொல்யூஷன் வித் ஜிங்க் அப்படின்றான். அப்போ இது எப்படி பிரித்து எடுக்கப்படுது? பை ரியாக்டிங். இது என்ன செய்யுது? இந்த சொல்யூஷன் இருக்குல்ல, அந்த சைனைடு கூட சேர்ந்த கோல்டு சொல்யூஷனை எது கூட வினைபுரிய வைக்கிறான்? பை ரியாக்டிங். ரியாக்ட்னா வினைபுரிய வைக்கிறது. எது கூட? டீஆக்சிஜனேட்டட் லீச்சிங் சொல்யூஷன். டீஆக்ட்னா ஆக்சிஜன் ஏற்றப்படாத, ஆக்சிஜன் இல்லாத சொல்யூஷன் அர்த்தம். கரைசல் ஆகிய ஜிங்க். ஜிங்க்ன்ற ஒரு கரைசல். அந்த கரைசல் என்னது? ஜிங்க். சொல்யூஷன் ஆஃப் ஜிங்க் வித் ஜிங்க். அப்போ ஜிங்கோட இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன், ஒரு கரைசல். அந்த கரைசல் எப்படி இருக்கு? டீஆக்சிஜனேட்டட், ஆக்சிஜன் ஏற்றப்படாத ஒரு சொல்யூஷன் ஆகிய ஒரு கரைசல் ஆகிய ஜிங்க் கூட வினை புரிந்து, எது? இதுக்கு முந்தி இருக்குல்ல, அந்த கோல்டு எது கூட? சைனைடு சேர்ந்து ஒரு கரைசலாக இருக்குது. வினை புரிந்து இது பிரிக்கப்படுகிறது. அப்போ இந்த ப்ராசஸ், இந்த செயல்முறையில் த கோல்டு இஸ் ரெடியூஸ்டு. இந்த கோல்டான தங்கமானது ரெடியூஸ்னால் குறைக்கப்படுகிறது. எப்படி? டு இட்ஸ் எலிமெண்டல் ஸ்டேஜ். எலிமெண்டல்னா சாலிட் ஸ்டேட். எலிமெண்ட் என்னது? சாலிட் ஸ்டேட். முதல்ல கரைசலாக தானே இருந்தது. இதில் சைனைடில் கோல்டு கரைசலாக இருந்தது. இப்போ நம்ம ஜிங்க்குன்ற சொல்யூஷன், அதாவது ஆக்சிஜன் ஏற்றப்படாத ஜிங்க் சொல்யூஷனை கூட சேர்த்த உடனே இந்த கோல்டு, அதில் உள்ள கோல்டு என்ன செய்கிறது அப்படின்னா, என்ன செய்கிறது? இந்த செயல்முறை மூலமாக அது என்ன செய்கிறது? கோல்டு இஸ் ரெடியூஸ். கோல்டு ரெடியூஸ்னால் எடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல எப்படி எடுக்கப்படுகிறது? குறைக்கப்படுகிறது, எடுக்கப்பட்டு ரெண்டு ஒன்று தான். டு இட்ஸ் எலிமெண்டல் ஸ்டேஜ். எலிமெண்டல் ஸ்டேஜ் என்னது? அதாவது ஒரு திடப்பொருளாக எடுக்கப்படுகிறது. கோல்டு திடப்பொருள், திரவத்திலிருந்து திடப்பொருள். எலிமெண்டல் ஸ்டேஜ்னா திடப்பொருளாக, திடப்பொருள் என்ற நிலை, ஸ்டேட்னா நிலையாக எடுக்கப்படுகிறது. அப்படின்னா ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு அர்த்தம். ஜீரோ ஆக்சிடேஷன், அதில் ஆக்சைடே இல்லை அப்படின்னா ஒரு கோல்டு தனக்கு எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருக்குன்னு அர்த்தம். அதுக்குள்ளே அது அயனாக கிடையாது, கோல்டாக எலிமெண்ட்டாக மாறிடுச்சு. ரைட்டா? அதனால தான் முதல்ல அயனாக இருந்தது. என்னது? சைனைடு கூட இருக்கும்போது. இப்போ ஜீரோ ஆக்சைடு. அயன் என்னது? அது ஒன்று எலக்ட்ரான் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இரும்பு எதுக்கு துடிப்பிடிக்கிறது? ஆக்சைடேஷன் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சுன்னா ஆக்சிஜன் உள்ளே வந்துடுச்சுன்னு அர்த்தம். ரைட்டா? இரும்புக்குள்ளே ஆக்சிஜன் உள்ளே வந்துடுச்சு. மாய்ச்சரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உள்ளே வந்துடுச்சுன்னா எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் அப்போ ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத நிலைமை அப்படின்னா என்னது? அதுதான் ப்ராப்பர் எலக்ட்ரான் இருக்குது. எலக்ட்ரான் எங்கேயும் வெளியில் போகலன்னு அர்த்தம். அப்போது அண்ட் த ப்ராசஸ், இந்த செயல்முறை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? கான்சன்ட்ரேஷன் என்று அழைக்கிறோம். இந்த செயல்முறையை நம்ம எவ்வாறு கான்சன்ட்ரேஷன், அதாவது கான்சன்ட்ரேஷன் என்று, கான்சன்ட்ரேஷன் இல்லை, சாரி, சிமெண்டேஷன். சிமெண்டேஷன்னா அதாவது ஒட்டுதல். இதை சிமெண்டேஷன் என்று அழைக்கிறோம். சிமெண்டேஷனா ஒட்டுதல் என்று அழைக்கிறோம். ஏன்னா இது ஒட்டிக்கிடுச்சு. ஒட்டி என்னாச்சு? ஒரு கோல்டாக மாறிடுச்சு. எப்படி? இன் ஏ சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட்னா எலிமெண்டல் அப்படின்னா ஒரு திடப்பொருளாக மாறிடுச்சு அப்படின்றான். இதை ஃபார்முலா பாருங்கள். இப்போ ஜிங்க்கு கூட தான் கலக்கிறோம். ஜிங்க் என்னவாக இருக்குது? சாலிடாக இருக்கிறது. ஜிங்க் என்னவாக இருக்குது? சாலிடாக இருக்கிறது. ரைட்டா? இந்த ஜிங்க் சொல்யூஷன். ரைட்டா? ஜிங்க் சொல்யூஷன் இஸ் லீச்டு சொல்யூஷன் வித் ஜிங்க் என்ற சாலிடை நம்ம இந்த சொல்யூஷனை கூட கரைக்கிறோம். எந்த சொல்யூஷன் கரைக்கிறோம் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் லீச்டு சொல்யூஷன். அப்படின்னா நம்ம இந்த தங்கம் இருக்கு இல்லையா, தங்கத்தை முதல் சைனைடு கூட கலந்து நம்ம திரவமாக எடுத்துக்கிட்டோம். ரைட்டா? அதில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றிட்டு நம்ம யார் கூட சேர்க்குறோம்? ஜிங்கு கூட சேர்க்குறோம். முதல்ல ப்ராசஸில் என்ன கிடச்சி? நம்மளுக்கு சைனைடு கூட தான் மிக்ஸ் ஆகி இருந்தது. அது லிக்விட் ஸ்டேஜில் இருந்தது. அதில் உள்ள டீஆக்சிஜனை வெளியேற்றிட்டு யார் கூட சேர்க்குறோம்? ஜிங்க் கூட சேர்க்குறோம். ஜிங்க்ன்ற ஒரு மெட்டல் கூட சேர்க்கும்போது இந்த மாதிரி வினைப்படுது. பாருங்கள், ஜிங்க் இன் சாலிட் ஸ்டேட். ரைட்டா? ஏதாவது சேர்க்குறோம்? கோல்டு வித் சைனைடு சேர்ந்து தானே கரைசலாக இருந்தது. அப்போ பாருங்கள்,
2Au, 2ன்றது ஒரு 2 மாலிகுல்னு அர்த்தம் ரைட்டா. அப்போ AuCN2 அப்படின்னு என்னது, இது கோல்டு வித் சைனைட் சொல்யூஷன் ரைட்டா. இது அக்வசியஸ் கண்டிஷனில் இருக்குது. இந்த ரெண்டு சேர்ந்த உடனே என்ன கிடைக்குது அப்படின்னா, அப்போ ஜிங்க் சைனைட் கிடைக்கிறது, அதாவது அக்வசியேஷன் சொல்யூஷனில் கிடைக்கிறது. ப்ளஸ்ஸு உனக்கு கோல்டு தனியாக சாலிடாக கிடச்சிது. ஏன்னா கோல்டு ரைட்டா, கோல்டு சாலிடாக தனியாக கிடச்சிருது. அப்போது மீதி என்னவாக இருக்கிறது, அக்வசியேஷன் சொல்யூஷனில் கிடைக்கிறது. அக்வசியேஷன்னா ஜிங்க் என்ன வகுது, இதில் இதை என்னவாக மாறிடுது, உனக்கு கேங்குவாக மாறிடுது. இது ஜிங்க்கு சைனேட் டெட்ரா சைனேட்னு சொல்லுவாங்க. 4ன்னு போட்டுக்கலாம். CN4னா ஜிங்க்கு, ZN ஜிங்க்கு, CNனா CN4னா டெட்ரா சைனேட் இருக்கிறது. அக்வசியஸ் சொல்யூஷன் இருக்கிறது. உனக்கு 2Au, ஏன்றது கோல்டு திடப்பொருளாக மாறி இருக்குது. கோல்டு எடுத்தாச்சா. அடுத்து நெக்ஸ்ட்டு அமோனியா லீச்சிங். அமோனியாவை பயன்படுத்தி நாம் கழுவுகிறோம். எப்படி கழுவுகிறோம்னு பார்ப்போம் ரைட்டா. வெண்ணிய கோட்டேடு கிரஸ்டு ஓர், அந்த கிரஸ்டு ஓர்னா இது ஒரு வழிமுறை ரைட்டா. கிரஸ்டு ஓர்னா அது நசுக்கப்பட்ட, அதை பவுடராக்கப்பட்ட ஓர் தாது என்ன செய்கிறது, கண்டெய்னிங் இதுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த பவுடராக்கப்பட்ட ஓருக்குள்ளே என்னென்ன மெட்டல் இருக்குன்னா, நிக்கல் இருக்கிறது, காப்பர் இருக்கிறது, அந்த கோபால்ட், இந்த 3 மெட்டல்களும் இருக்கிறது நம்ம இந்த பவுடராக்கப்பட்ட ஓரில் ரைட்டா. இதுலேருந்து நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுக்கலாம். நிக்கல் எடுக்கலாம், இல்லை காப்பர் எடுக்கலாம், இல்லை கோபால்ட் எடுக்கலாம். அவன் என்ன எடுக்கிறான்னு பார்ப்போம். 3மே மெட்டல் தான், 3மே அந்த பவுடர் இருக்குது, ஓரில் இருக்குது. இஸ் ட்ரீட்டட்னா செய்யப்படுகிறது. எவ்வாறாக இஸ் ட்ரீட்டட் அக்வசியஸ், இது எவ்வாறு உண்டாக்கப்படுகிறது, அக்வசியஸ் அமோனியா, இவைகள் இந்த 3மே கலந்த ஒரு ஓர், நிக்கல் காப்பர் அண்ட் கோபால் கலந்த ஒரு கிரஸ்டு ஓர், பவுடராக்கப்பட்ட ஓர் தாதுவானது இது ட்ரீட்டட்னா கலக்கப்படுகிறது. இந்த இடத்துல செயல்படுத்தப்படுகிறது, கலக்கப்படுகிறது, மிக்ஸ் பண்ணப்படுகிறது, என்ன வேணாலும் போடுகிறது. ட்ரீட்டட் வித்து இது கூட அக்வசியஸ் அமோனியா. அக்வசியஸ்னா நீர் கலந்த அமோனியா கூட, அக்வசியஸ்னா நீர் இருக்கக்கூடிய அமோனியா கூட இவைகள் வினைபுரியப்படுகிறது ரைட்டா. அண்டர் எப்படி சூட்டபிள், அண்டர் சூட்டபிள் ஒரு தகுதியான ஒரு ப்ரெஷர், அதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். இது கலந்ததுக்கப்புறம் ஒரு தேவையான அளவு, சூட்டபிள்னா தேவையான அளவு ஒரு அழுத்தம் தர வேண்டும். ப்ரெஷர் அதுக்கு ஒரு அழுத்தம் தர வேண்டும். சம்டைம்ஸ் சில நேரங்களில், அதாவது சம்டைம்ஸ் அழுத்தம் தர வேண்டும். அதுக்கடுத்து அமோனியா செலக்டிவ்லி லீச்சஸ் தீஸ் மெட்டல்ஸ் அப்படின்னா, இந்த அமோனியா இருக்குல்ல உள்ள இந்த சால்வெண்ட்டில் சொல்யூஷனில் அது என்ன செய்யுது, அமோனியா செலக்டிவ்லி லீச்சஸ் தீஸ் மெட்டல்ஸ் பை ஃபார்மிங் தேர் சாலியபிள் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்றான். இந்த அமோனியாவானது செலக்டிவ்னா இதில் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். காப்பர் கோபால்ட் எதை வேணாலும் நீ பிரித்து எடுக்கலாம். அதான் செலக்டிவ்னா அதை தான் சொல்ல. செலக்ட்னா நீ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட்னா தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் ரைட்டா. அமோனியா தேர்ந்தெடுக்கிறது, ஏதாவது ஒன்று உனக்கு என்ன வேணாலும் தேர்ந்தெடுத்து லீச்சஸ்னு கழுவுகிறது. எதை, இந்த தீஸ் மெட்டல்ஸ், இந்த மெட்டல்களை தேர்ந்தெடுத்து கழுவுகிறது. எப்படி அப்படின்னா பை ஃபார்மிங், இந்த செயல்முறையை உண்டாக்கி, பை ஃபார்மிங்னா இந்த செயல்முறை மூலமாக, பை ஃபார்மிங் த சோலியபிள் காம்ப்ளெக்ஸஸ். சோலியபிள் காம்ப்ளெக்ஸஸ் என்னது, கரையக்கூடிய ஒரு கலவையை உண்டாக்குகிறது. எதை, இந்த 3ஐயும் சேர்த்து உண்டாக்கி ஒரு கரையக்கூடிய, இந்த 3ஐயும் கரையிற மாதிரி உண்டாக்குகிறது அமோனியா. இந்த 3ஐயும் கரைக்கிறதுன்னு அர்த்தம் ரைட்டா. அதை தான் சொல்கிறேன், பை ஃபார்மிங்னு உண்டாக்குகிறது. அதனோட சோலியபிள் காம்ப்ளெக்ஸஸ், அதாவது சோலியபிள் காம்ப்ளெக்ஸ்னால் ஒரு கலவையாக, கரையும் கலவையாக உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார் ரைட்டா. அப்போது இது என்ன போட்டிருக்கான், NH பாருங்கள், அப்போ NH3 அப்படின்றான். அப்போது இது NH3 அமோனியா ரைட்டா. அப்போ நிக்கல் அமோனியா ரைட்டா, நிக்கல். அதுக்கடுத்து CUனா காப்பர், NH3 அமோனியா, இது காப்பர் அமோனியா. அடுத்து கோபால்ட், CO கோபால்ட், NH3 அமோனியா. அப்போது கோபால்ட் அமோனியா என்ற ஒரு கரைசலாக பூரா அயனாக இருக்குது பாருங்கள். 2+2+2+ எல்லாமே அயன்னா கரைசலாக இருக்கிறது. எலக்ட்ரான் வெளியில் போயிருக்கு ரைட்டா, அதனால தான் பாசிட்டிவாக இருக்கிறது ரைட்டா. எல்லாமே அயன் என்றது கரைசல் ரைட்டா. அப்போ ரெஸ்பெக்டிவ் இந்த 3 கரைசலாக இது மாற்றுகிறது. இந்த அமோனியானது
நிக்கலை எப்படி மாற்றுது? நிக்கல் அமோனியா டெட்ரா அமோனியாவை மாற்றுகிறது. அது 2+ அயான் அப்படின்னா 2 எலக்ட்ரான் வெளியில் போச்சுன்னு அர்த்தம். காப்பர் டெட்ரா அமோனியா இதில் 2+ இதில் 2 எலக்ட்ரான் வெளியில் போச்சு, எல்லாமே அயான்ஸாக இருக்கிறது. கோபால்ட் இந்த டெட்ரோ பென்டா கோபால்ட் பென்டா அமோனியா அதாவது H2O தண்ணி, அது ஹைட்ரேட்டட் நீரேற்றப்பட்ட H2Oனா நீரேற்றப்பட்ட ஹைட்ரேட்டட் H2O போட்டுக்கல அப்படியே தண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னா ஹைட்ரேட்டட்னா நீரேற்றப்பட்ட என்னது கோபால்ட் பென்டா 5 போட்டிருக்கான் NH3 அதுக்கு அந்த பென்டா அமோனியா ரைட்டா. இது அப்படி படிக்கணும் சரியா. இந்த 3 கரைசலாக அது மாற்றுறது. இது இந்த ஒன்று ஒரு மாதிரியாக மாற்றிடுது இந்த அமோனியா ரைட்டா. அப்போ ரெஸ்பெக்டிவ்லி இந்த ரெஸ்பெக்டிவ்லி என்னது அதுக்கு தக்கன இப்போ கோபால்ட்டை அப்போ நிக்கலை இந்த மாதிரி NH3 6னா எக்ஸா மாற்றுகிறது. இந்த மாதிரியே இந்த இந்த 3 மாற்றிடுதுன்னு சொல்கிறான். அப்போ ஃப்ரம் த ஓர் அந்த ஓர்லேருந்து மாற்றுகிறது ரைட்டா. இந்த மீதி அப்போ இந்த ஓரில் கழிவு இருக்குமில்ல அதுதான் சொல்கிறான் லீவிங் பிகைண்ட் விட்டு விடுகிறது, மீதியை விட்டு விடுகிறது. இந்த 3 மட்டும் மாற்றிடுது ஓர்லேருந்து. லீவிங் பிகைண்ட் த கேங்யூ கழிவை விட்டு விடுகிறது. லீவிங்னா விட்டு விடுகிறது, பிகைண்ட் பின்னால் விட்டு விடுகிறது, எதை கழிவை மாற்றாமல் விட்டு விடுகிறது. அந்த கழிவு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் தேர்ட் ஆக்சைடு இதுதான் கழிவு. அதில் இதை ஒன்றும் செய்யாது, இது அப்படியே தனியாக ஒதுங்கி நிற்கும். அமோனியா ஒன்றும் செய்யாது. அப்போ அயன் தேர்ட் ஆக்சைடு அதுக்கடுத்து ஹைட்ரோ ஆக்சைட்ஸ் இதெல்லாம் கழிவுகள். ஹைட்ரோ ஆக்சைட்ஸ் அண்டு அலுமினோ சிலிகேட் இதெல்லாம் 3 கழிவுகளையும் அது ஒன்றும் செய்யாது விட்டுருது. இது பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் ரைட்டா. அடுத்து அல்கலி லீச்சிங். அல்கலின்னா கார லீச்சிங். அல்கலின்னு என்னது காரத்தன்மை உடைய லீச்சிங். காரத்தன்மை பயன்படுத்தி எப்படி நம்ம கழுவுதல் என்பதை பற்றி பார்க்கலாம் ரைட்டா. இன் திஸ் மெத்தட் இந்த செயல்முறையில் என்ன த ஓர் இஸ் ட்ரீட்டட்னா அந்த ஓர் அந்த பவுடர் தான் அந்த கரை அதாவது கிரஷ் பண்ணப்பட்ட பவுடரு வித் என்னது அக்கசைஸ் அல்கலி என்னது காரத்தன்மை உடைய ஒரு நீரேற்றப்பட்ட அக்கசைஸ்னா நீர் மாதிரி இருக்கக்கூடிய காரத்தன்மை உடைய ஒரு லிக்விடு கூட இது சேர்க்கப்படுகிறது. டு ஃபார்ம் ஏ சோலியபிள் காம்ப்ளெக்ஸ். டு ஃபார்ம்னா உண்டாக்க வேண்டி இது கரையும் ஒரு காம்ப்ளெக்ஸாக இவைகள் இந்த ஓர் உண்டாக்கப்படுகிறது. எது கூட சேர்ந்து அப்படின்னா அக்கசிஸ் அல்கலி கூட சேர்ந்து கரையும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு கலவையாக உண்டாக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக இப்போ பாக்சைட் என்ற ஒரு ஓர் இருக்கிறது. அந்த பாக்சைட்னா ஒரு தாது, அதை நம்ம பவுடர் ஆக்கிட்டோம், அதுக்குள்ளே மெட்டலில் இருக்கிறது ரைட்டா. an important ore ஆஃப் அலுமினியம். அதுக்குள்ளே பாக்சைட் ஓரில் அலுமினியம் தான் அதிகமாக இருக்குது ரைட்டா. அலுமினியம் என்ற மெட்டல் அது இம்பார்ட்டன்ட் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஓராகிய அலுமினியம் கொண்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஓராக பாக்சைட் இருக்கிறது. அதுதான் சொல்கிறான் வித் ஏ சொல்யூஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போ இது எது கூட சேர்க்குறோம் நம்ம ஒரு சொல்யூஷன் ஒரு கரைசல் ஒரு கரைசல் ஆகிய சோடியம் ஹைட்ராக்சைடு என்ற ஒரு கரைசல் கூட இதை சேர்க்கும்போது அல்லது சோடியம் கார்பனேட் ஒன்று சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது சோடியம் கார்பனேட் என்ற ஒரு சொல்யூஷன் ஒரு கரைசல் கூட நாம் இதை சேர்க்குறோம் பாக்சைட் ஓரை. அது அலுமினியம் அதிகமாக இருக்கிறது. அப்போ என்னங்கிறது இந்த டெம்பரேச்சர் ஆஃப் 420 டிகிரி அப்போ டு 520 டிகிரி கெல்வின் இந்த டெம்பரேச்சரில் தான் நம்ம சேர்க்கணும். கரைசலில் சூடேற்றி நம்ம சேர்க்கணும் இந்த ஓரை. அதே மாதிரி ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும்? அப்போ அந்த கரைசலுக்கு ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும்? 35 ATM 35 ATM ப்ரெஷர் இருக்கணும் ரைட்டா. அப்போ டு ஃபார்ம் அப்படி இருந்ததுன்னா எதை உண்டாக்குறது? டு ஃபார்ம் சோலியபிள் சோடியம் அப்போ மெட்டா அலுமினியேட் அப்படின்ட்டா. இது என்ன இப்படி இருந்ததுனால எது உண்டாகிறது? டு ஃபார்ம் உண்டாகிறது சோடியம் சாலியபிள் சோடியம். அப்போ கரைந்து இருக்கக்கூடிய ஒரு சோடியம் அண்டு சோடியம் அது என்ன அந்த சோடியம் எப்படி இருக்கு? மெட்டா அலுமினேட் அதாவது சோடியம் மெட்டா அலுமினேட்டாக கரைஞ்சிருக்கு அதில் ரைட்டா. கரைந்திருக்கக்கூடிய சாலியபிள் சோடியம் மெட்டா அலுமினேட் உண்டாகிறது ரைட்டா. அப்போ எதை விட்டுருது? லீவிங் பிஹைண்ட் த இம்ப்யூரிட்டிஸ் கேங்குன்னு அர்த்தம். மீதி கழிவுகளில் விட்டுருது. லீவிங் பிஹைண்ட் இம்ப்யூரிட்டிஸ்னால் கழிவுகள், அதாவது கேங்குவை விட்டுகிறது. இம்ப்யூரிட்டி கேங்குன்னு அர்த்தம். அயன் ஆக்சைடு இதெல்லாம் கழிவுகள், இதை கரைக்காது. அயன் ஆக்சைடு மற்றும்
டைட்டானியம் ஆக்சைடு இதெல்லாம் கழிவுகள். இம்புரிட்டிஸ்னால் கழிவுகள் ஆகிய கேங்குனா கழிவுகளை விட்டு விடுகிறது. அப்படின்னா பாருங்கள், இப்போ AlO3ன்றான். அப்போ அலுமினியம் ஹைட்ராக்சைடு, O3னா ஹைட்ராக்சைடு, AlO3 எது கூட சேருது? சோடியம் ஹைட்ராக்சைடு அக்வசிஸ், சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சேருகிறது. ரைட்டா? இது வந்து கரைசல் அக்வசிஸ். இது என்னது? இது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறது அலுமினியம் ஆக்சைடு. ஏன்னா பவுடராக இருக்குல்ல, அந்த ஓரில் தானே இருக்கிறது. என்ன ஒரு பாக்சைட் என்ற ஓரில் பவுடராக சாலிடாக இருக்கிறது. அது வந்து கரைசல், நீர் கிடையாது அதில். ரைட்டா? அப்போ எது கூட சேர்கிறது? NaOH. என்ன சோடியம், OH ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு என்ற ஒரு கரைசல். அது அக்வசிஸ் கரைசலில் சேர்கிறது. அது கூட என்ன மிக்ஸ் பண்ணுறாங்க? 3 மாலிகுல் ஆஃப் H2O. அது என்னவா இருக்குது? லிக்விடாக இருக்கிறது L. ரைட்டா? இது 3 சேர்ந்து என்ன கிடைக்கிறது? சோடியம் டெட்ரா ஹைட்ராக்சி அலுமினேட் கிடைக்கிறது. நல்லா பார்த்துங்க. இது எப்படி படிக்கிங்க? ஃபஸ்ட் சோடியம், என்ன சோடியம். அப்போ அந்த OH4ன்னு போட்டுக்கல, 4ன்னு 4. அப்போ டெட்ரா. அப்போ OH என்னது? ஹைட்ராக்சைடு. OHனா ஹைட்ராக்சைடு. அப்போது ALனா அலுமினியம். இது எப்படி படிக்கணும்? சோடியம் டெட்ரா 4 ஹைட்ராக்சோ, HODRO ஹைட்ரோ, XO, அதுக்கடுத்து ஒரு XO போடணும், ஹைட்ராக்சோ. என்ன எப்படி? ஹைட்ராக்சோ அலுமினியம் அப்படின்றதுக்கு போல அலுமினேட். எப்படி படிக்கணும்? அலுமினேட்னு படிக்கலாம். இது சிம்பிளாக படிக்கணும்னா சோடியம் அலுமினேட்னு சொல்லலாம். என்ன சோடியம் AlOH4னா அலுமினேட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவல் படிக்கிறது அந்த உண்மையான ஃபார்முலா சோடியம் டெட்ரா ஹைட்ராக்சோ அலுமினேட். இப்படி தான். இது என்னவா இருக்கிறது? அக்வசிஸ் சொல்யூஷனில் இருக்கிறது. இன்னும் நம்ம திடப்பொருளை மாற்றலாம் அலுமினியத்தை. ரைட்டா? ஏங்க சொல்லிக் கொடுக்கவே கஷ்டமாக இருக்கு. சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் என்ன போட்டிருக்கான். இதுக்கு அடுத்து இது இப்போ என்னவா இருக்குது? சோடியம் டெட்ரா ஹைட்ராக்சோ அலுமினியமாக இருக்கிறது. அக்வசிஸ் சொல்யூஷன் நீர் கரைசல். இது வந்து அலுமினியத்தை பிரித்து அடிக்கணும். இப்போ இது கரைசலாக இருக்கிறது, இதில் சோடியத்து கூட சேர்ந்துருக்குது. அப்போ த ஹார்ட் சொல்யூஷன் இஸ் டீகேண்டட் கோல்டு அண்ட் டைல்யூட்டட் அப்படின்றான். இந்த ஹார்ட் சொல்யூஷன், அதாவது இந்த ஹார்ட் சொல்யூஷன் வந்து இது இந்த இது இது என்ன பண்ணுது? இந்த சோடியம் டெட்ரா ஹைட்ராக்சைடு அலுமினேட்ன்றது த ஹார்ட் சொல்யூஷன் இஸ் டீகேண்டட் அண்ட் கோல்டு அண்ட் டைல்யூட்டட். இவைகள் என்ன செய்கிறது? கோல்டு குளிர்விக்கப்படுகிறது, அண்டு டைல்யூட்னா வடிகட்டப்படுகிறது. ரைட்டா? டைல்யூட்டட்னா வடிகட்டப்படுகிறது, டீகேட்டட்னால் வடிகட்டப்படுகிறது. ரைட்டா? டைல்யூட்டட்னா வடிகட்டப்படுகிறது இல்லை, அதாவது டீகேட்டட்னா தான் வடிகட்டப்படுகிறது. வடிகட்ட நம்ம டீ போட்டு வடிகட்டுறமா இல்லையா? டீ வந்து தேயிலையெல்லாம் போட்டுட்டு அப்படியே நீ குடிக்கிறியா? தேயிலையெல்லாம் வாயில் வரும். வடிகட்டுற இல்லை, வடிகட்டி தானே டீ குடிக்கிறியா? தேயிலையெல்லாம் சைடு நிற்குது. அதான் டீகேட்னா வடிகட்டப்படு. இவைகள் எது வடிகட்டப்படுகிறது? இந்த NaAlOH4 இருக்கு இல்லையா, அது சோடியம் டெட்ரா ஹைட்ராக்சோ அலுமினேட். இவைகள் லிக்விட் சொல்யூஷனில் இருக்குது. அக்யூஸ்னா ஒரு திரவம் மாதிரி இருக்கிறது, நீர் கரைந்து இருக்கிறது. இவைகள் வடிகட்டப்படுகிறது. என்னது? த ஹாட் சொல்யூஷன். இது ஹாட் வெப்பமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம டெம்பரேச்சர் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த வெப்பமான கரைசலானது இஸ் டீகேட்டட். இவை வடிகட்டப்படுகிறது. அடுத்து செகண்ட் கோல்டு குளிர்விக்கப்படுகிறது. ஏன்னா ஹீட்டாக இருக்குது, அதனால் குளிர்விக்கப்படுகிறது. அண்டு டைல்யூட்டட்னா இதை இன்னும் கான்சன்ட்ரேஷனில் குறைக்கிறாங்க, நீரை சேர்க்கிறார்கள் என்று பொருள்படுகிறது. ரைட்டா? அப்போது தி சொல்யூஷன் இஸ் நியூட்ரலைஸ்டு பை பாசிங் CO2. இந்த சொல்யூஷன், இந்த கரைசலில் சமன்படுத்த வேண்டி, ஈக்குவல் பண்ண வேண்டி, இந்த கரைசலை சமன்படுத்த வேண்டி நாம் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே செலுத்துகிறோம். கேஸ் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே செலுத்துகிறோம். அப்படி செலுத்துகிற கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ரைட்டா? அதுக்கடுத்து என்னது? டு ஃபார்ம் என்ன உண்டாகிறது? ஹைட்ரேட்னா நீரேற்றப்பட்ட. ஏன்னா நீரேற்றப்பட்ட Al2O3 அப்படின்றான். அப்போ அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் O3னா ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு பிரிசிபேட்னா படிகிறது. அந்த பாத்திரத்தில் அலுமினியம் ஆக்சைடு படிகிறது. கீழே இருக்குது. படிக்கிறதுனா
இப்போ நீ தண்ணியில் போய் மணலை போடுற, மணல் கீழே படிக்குதா இல்லையா, அதை பிரிசிபேட்டேட்னு சொல்லுவாங்க. அதை இந்த கார்பன் டை ஆக்சைடை செலுத்தும் போது என்ன எது படிக்கிறது, ஹைட்ரேட்டட் Al2O3 அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடு படிக்கிறது, நீரேற்றப்பட்ட அலுமினியம் ஆக்சைடு படுகிறது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து இப்போ என்ன பண்ணுறது, அதை போட்டுக்கோங்க. 2NaAlOH4 அக்வஸ் சொல்யூஷன் ப்ளஸ் CO2 தானே நம்ம செலுத்துகிறோம். இந்த சொல்யூஷனில் CO2 செலுத்தினதுக்கப்புறம் CO2 கேஸ், அது அக்வஸ் என்ன கிடைக்குது, அப்போது அலுமினியம் ஆக்சைடு கிடைக்கிறது ப்ளஸ் H2O கிடைக்கிறது. H2Oனா நீர். அப்போ இது எப்படி படிக்கணும் அப்படின்னா ப்ளஸ்னு டாட் வச்சுருக்கான். ஹைட்ரேட்டட்னா நீரேற்றப்பட்ட இது எப்படி, அதாவது Al2O3 டாட் H2O எப்படி படிக்கணும், H2Oனா நீர். அப்போ நீரேற்றப்பட்ட அலுமினியம் தானே, அலுமினியம் ஆக்சைடு தானே, அதை எப்படி பண்ணி ஹைட்ரேட்டட் அலுமினியம் அலுமினியம் ஆக்சைடு இப்படி தான் படிக்கணும். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்ன கிடைக்குது, NaHCO3. ரைட்டா? NaHனா சோடியம், CO3னா கார்பனேட். NaHனா சோடியம், CO3னா கார்பனேட். நடுவில் H இருக்குனால பை கார்பனேட். ரைட்டா? சோடியம் பை கார்பனேட். NaCO3னா சோடியம், CO3னா கார்பனேட். நேட்டுன்னு போடணும், 3 வந்துச்சுன்னா. ரைட்டா? அப்போ கார்பனேட். H இருக்கிறதுனால BY பை கார்பனேட், சோடியம் பை கார்பனேட். என்னவா கிடைக்கும், அக்வஸ் கிடைக்குது. இது என்ன கிடைக்குது, ஹைட்ரேட்டட் அலுமினியம் ஆக்சைடு. என்ன பொருள், என்ன கண்டிஷன், சாலிட். எஸ்ன்னு போட்டுக்கோங்க, சாலிட் கண்டிஷன். அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ த பிரிசிபேட்டேட் இஸ் ஃபில்டர்ட் ஆஃப். ஃபில்டர்னா கீழே படிந்தது ஃபில்டர்ட் ஆஃப்னா பிரித்து எடுக்கப்படுகிறது. ஃபில்டர்ட் ஆஃப்னா பிரித்து எடுக்கப்படு, வடிகட்டி பிரித்து எடுக்கப்படுகிறது அப்படின்னா. இந்த பிரிசிபேட்னா எது பிரிசிபேட் ஆகிருக்கு, Al2O3 H2O3 இதுதான் பிரிசிபேட் ஆகிருக்கு. ரைட்டா? இதை பிரித்து எடுக்கிறார்கள். ஃபில்டர்ட் ஆஃப் அப்படின்னா கீழே தங்கி உள்ளது பிரித்து எடுக்கப்படுகிறது. அடுத்து ஹீட்டட் அரவுண்ட், அதை வெப்பப்படுத்தப்படுகிறது, திரும்ப வெப்பப்படுத்தப்படுகிறது. எப்படி, 1670 கெல்வினில் வெப்பப்படுத்தப்படுகிறது. அதுக்கு அடுத்தது என்ன கிடைக்குது நம்மளுக்கு, டு கெட் பியூர் அலுமினா Al2O3 கிடைக்குது. அதை ஏன் வெப்பப்படுத்துகிறோம்னா அதுக்குள்ளே H2O இருக்குது இல்லையா, இந்த பாரு Al2O3 அது கூட என்ன இருக்குது, H2O இருக்குது. அந்த H2O மேலே வெளியில் கொண்டு போகணும். அப்போ நம்ம வெப்பப்படுத்துறதுனா ஆவியாக போகும் நீர், அதனால தான் வெப்பப்படுத்துகிறாங்க இந்த கலவை. ரைட்டா? இந்த சாலிட்னா திடப்பொருளை வெப்பப்படுத்துகிறாங்க. எத்தனை டிகிரியில், 1670 கெல்வினில் வெப்பப்படுத்தும் போது அந்த H2O வெளியில் போயிடுது, மீதி உள்ள Al2O3 இருக்குது. இதுதான் அலுமினியம் ஆக்சைடு. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் ஆசிட் லீச்சிங் அடுத்ததில் பார்க்கலாம். ஃபோனுக்கு ஹேங் ஆகிட்டு இந்த வேலையே செய்யணும்.